கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது. Please subscribe and support us. இன்றைய வேத பகுதி மீகா அதிகாரம் 1. யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருப்பார். இதோ, கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். இதையெல்லாம் யாக்கோபுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும். யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன? சமாரியா அல்லவோ? யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன? எருசலேம் அல்லவோ? ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். அதன் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும். அதன் பணயங்கள் எல்லாம் அக்கினியால் எரித்து போடப்படும். அதன் விக்கிரகங்களை எல்லாம் பாழாக்குவேன். வேசி பணயத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாய் போகும். இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன். பறி கொடுத்தவனாகவும் அம்மணமாகவும் நடப்பேன். நான் ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன். அதன் காயம் ஆறாதது. அது யூதா மட்டும் வந்தது. என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் வந்தெட்டினது. அதை காத் பட்டணத்திலே அருவியாதேயுங்கள், அளவே வேண்டாம். பெத் அப்ராவிலே புழுதியில் புரளு. சாப்பீரில் குடி இருக்கிறவளே, வெட்கத்துடன் அம்மணமாய் அப்பாலே போ. சாயானில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை. பெத் ஏசேலின் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாயிராது. மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வருமென்று எதிர்பார்த்திருந்தாள். ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது. லாகீசில் குடியிருக்கிறவளே, வேகமான குதிரைகளை ரதத்திலே பூட்டு. நீயே சீயோன் குமாரத்தியின் பாவத்துக்கு காரணி. உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது. ஆகையால் மோர்ஷே காத்தினிடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய். அக்சீபின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய் போகும். மரேஷாவில் குடி இருக்கிறவளே, உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை வரப்பண்ணுவேன். அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுல்லாம் மட்டும் வருவான். உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள். கழுகை போல முழு மொட்டையாயிரு. அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள். மீகா அதிகாரம் 2. அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற் காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. ஆகையால் கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். அதினின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள். நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை. அது தீமையான காலம். அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்புச் சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம். நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார். என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார். நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்றார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறியிருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்துருவை போல் எழும்பினார்கள்.
யுத்தத்தில் இருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேல் அங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள். என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டீர்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள். எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும். அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனை இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 10. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்தில் இருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனைப் போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனைப் போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். நீதிமொழிகள் அதிகாரம் 17. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். புத்தியுள்ள வேலைக்காரன் இலைச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது இரத்தினம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதை அதிகமாய் உரைக்கும். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான்.
தன் மதிக்கேட்டில் திரியும் மதியீனனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனமில்லையே. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். புத்தியீனன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான். வாது பிரியன் பாதக பிரியன். தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான். ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களில் செல்லும். மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். The mountain, the river flows, and it brings refreshing wherever it goes. Through the valleys and over the fields, the river is rushing and the river is here. The river of God sets our feet a dancing. The river of God fills our hearts with cheer. The river of God fills our mouths with laughter, and we rejoice. For the river is here. Oh, we rejoice, for the river is here. The river of God is teeming with life, and all who touch it can be revived. And those who linger on this river shore will come back thirsting for more of the Lord. The river of God sets our feet a dancing. The river of God fills our hearts with cheer. The river of God fills our mouths with laughter, and we rejoice, for the river is here. Oh, we rejoice, for the river is here. Up to the mountain we love to go, to find the presence of the Lord. Along the banks of the river we run, we dance with laughter, giving praise to the sun. The river of God sets our feet a dancing. The river of God fills our hearts with cheer. The river of God fills our mouths with laughter, and we rejoice, for the river is here. Oh, we rejoice, for the river is here. இப்போது டியூன் இன், ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் 365 சேனல் கிடைக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க.